அண்ட் வந்து நீங்கள் இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸ்டண்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் சில படத்துக்கு வந்து நீங்கள் நிறைய இப்போ என்ன சொல்கிறது, ஒரு 100% வந்து நீங்கள் ஸ்டண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது அவுட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு 70% தான் வந்திருக்கும், இல்லைனா ஒரு 50% தான் வந்திருக்கும். மிச்சம் 50% வந்து ட்ரிம் பண்ணி அப்படின்னா தூக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் இன்சிடென்ட் நடந்திருக்கு அதனால் படங்களுக்கு. இப்போ நீங்கள் லூசிஃபர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் இருக்கும், ஒரு சிங்கிள் ஷாட்டில் போயிருக்கும் கேமரா, அது கூட சுற்றி இருக்கும். பார்த்தா ஒரு ஃபைட்டர் கீழே விடுவாங்க, அந்த சுத்தியல் ஃபைட்டுன்னு ஒன்று இப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே எடுத்திருக்கும். இப்போ அந்த ஷாட்டை வந்து மாரி 2ல் பண்ணோம். ஓ அப்படியா? ஓகே ஓகே. மாரி 2ல் இன்ட்ரொடக்ஷன் ஃபைட்டில் பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. ஒரு சின்ன சுத்தியல் வச்சு பண்ணியிருப்பார், சின்ன சுத்தியல் வச்சு எல்லாத்துக்கும் அடிச்சிருப்பார். அது ரிஹர்சல் பண்ணோம். கேமராமேன் ஓம் பிரகாஷ் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் அந்த கேமரா ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது பண்ண முடியாது. அப்புறம் சொல்லிவிடுமா சார் இப்படி எடுக்கலாம்னு பேசி அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை பண்ணார். அவுட் பகுதியில் சூப்பராக இருந்துச்சு. தனுஷார் பின்னிட்டார், தனுஷாரில் பிச்சை எடுத்துட்டார். அந்த சிங்கிள் ஷாட்டில் பண்ண ஃபைட்டு சூப்பராக இருக்கும். அந்த தனுஷாருக்கு எப்போவுமே அந்த சிங்கிள் லென்த் போகிறது ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இது அல்ட்ரா ஸ்லோ மோஷன் வேறு, சூப்பராக அந்த கத்தி எடுக்கிறது, ஒவ்வொருத்தங்களையும் அடிக்கிறது, எல்லாம் பக்கத்துலாம் கேமராலாம் அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுத்துச்சு. நிறைய டைம் எடுத்து நிறைய எஃபர்ட் போட்டோம் அதுக்கு. கேமராமேன் தூக்க முடியாமல் கயிறுலாம் கட்டி தொங்க விட்டு நிறைய டஃபஸ்ட்டு டைம் அது. ஃபுல் லென்த்து எடுத்து அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் அப்பில் பார்த்தா அந்த மாதிரி ட்ரிம் ஆகிடுச்சு. ரொம்ப லென்த்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு அதை ட்ரிம் பண்ணிட்டாங்க, சாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அது வரலேங்கிற ஒரு மன வருத்தம் எனக்கு இருந்துச்சு.